வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் பாருங்கள், ஒரு கஸ்டமர் வந்து எங்களுக்கு இதை ஷேர் பண்ணாங்க இன்ஸ்டாகிராமில் பார்த்து. இப்போ இது ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பார்டர் எதுவுமே கட்டிங் ஆகலை, ஆனால் இது வந்து அப்படியே நேராக ஸ்லீவ்லேருந்து ஒரே மாதிரி வருது. ரெக்க மாதிரி இருக்குது இந்த இடம்லாம். ஸ்டிச்சிங் பார்த்தீங்கன்னா இவங்க கை வச்சுருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல வந்து அந்த ஃபிட்டிங் வந்து ஷேப் வந்து அப்படி இப்படி வருது. அப்போ இது ஸ்டிச்சிங் எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் ஒரு மார்க் போட்டிருக்கேன். இந்த இமேஜ் படி எப்படி போடலாம் அப்படின்னு நீ பாருங்கள். இப்போ இது வந்து ஷோல்டர், இது அப்படியே நேராக ஷோல்டர் வந்து கட் பண்ணிடுறோம். ஏன்னா இங்கே மடிப்பில் கொண்டு வந்தோம்னா லென்த்தில் வந்து வித்தியாசம் இருக்குது. கீழே பார்டர் வரதுனால இதில் கழுத்தோட அகலம் வச்சிடறோம், நெக்கோட ஆழம் வச்சிடறோம். இது அகலம். ஃபுல் ஷோல்டர் அப்படியே ஷோல்டரு, ஸ்லீவோட சுற்றளவு, முனங்கை சுற்றளவு அப்படியே ஷேப் கொடுத்து இந்த ஃபிட்டிங் வந்து இந்த இடத்துல வந்து ஆம்கோலோட ஃபிட்டிங் வந்து இங்கே வருது. கொஞ்சம் இறக்கி அந்த ஷேப்புக்காக அப்படியே ஷேப் ரவுண்டாக கொடுத்து இதெல்லாம் அந்த ஃபிட்டிங்கில் வர இடம் அப்படியே சீட்டை வந்து எல்லாம் அப்படியே கொண்டு வந்திருக்கோம். இது வந்து வெளிப்பக்கமாக வந்து அப்படியே தையல் மட்டும் இங்கே போடுவோம். இதை வந்து கட் பண்ண மாட்டோம். இந்த பார்டர் அப்படியே கண்டினியூட்டாக இருக்கும். இது மார்க் இருக்கு இல்லையா, இந்த வெளிப்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது தையல் மட்டும்